ஆகா! பேஸ். இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தமிழகத்துல 3% இல்ல, 1% கூட ஓட்டு வாங்க முடியாது. இப்படி வந்து சொல்ற மாரி தான் தமிழக பாஜகவோட நிலைமை வந்து இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல அப்படி என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதாங்க வந்து பார்க்க போறோம். சவுக்கு சங்கர் அவர்கள பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். எப்ப யார பத்தி பெருமையா பேசுவாரு, யார விமர்சனம் பண்ணி பேசுவாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து தெரியாது. அப்பேற்பட்ட சவுக்கு சங்கருக்கு இப்ப அண்ணாமலை அவர்கள பத்தி விமர்சனம் பண்ணி பேசுறதுக்கு ஒரு புது கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு போலங்க. அதனால அவர் இப்ப ரீசென்ட்டா ஒரு வீடியோல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, "அண்ணாமலை அவர்களோட பினாமி லிஸ்ட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ஒவ்வொரு பேரா சொல்றேன் பாருங்க" அப்டின்னு சொல்லி ஒரு 4, 5 பேரு ஒரு பெரிய லிஸ்ட்ட வந்து வாசிக்கிறாருங்க. இதெல்லாம் வந்து சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, "இந்த லிஸ்ட் எனக்கு எங்கருந்து தெரியுமா கிடைச்சுச்சு? டெல்லி தலைமை கிட்ட தான் இந்த லிஸ்ட் வந்து எனக்கு கிடைச்சுச்சு. இதுதான் அண்ணாமலை அவர்களோட பினாமிகள்" அப்டின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் விளக்கம் குடுத்துருக்காரு. இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு பாஜக தொண்டர்களுக்கு செம்ம காண்டுங்க. இவர் இப்படி பேசிட்டாரே அப்படின்றதுக்காண்டி இல்ல. தமிழக பாஜக பண்ண ஒரு வேலைக்கு. இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் அண்ணாமலை அவர்கள பத்தி இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரோட சேனலுக்கு போய் தமிழக பாஜக விளம்பரம் குடுத்துருக்காங்க. அது எப்பேற்பட்ட விளம்பரம்? பிரதமர் மோடிக்கு பிறந்தநாள் வந்துச்சு இல்லையா? பிரதமர் மோடி அவர்கள பத்தி பெருமையா பேசுற மாரி விளம்பரம் குடுத்துருக்காங்க. இப்ப இதுக்கு தான் பாஜக தொண்டர்களே தமிழக பாஜகவ பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்பா சவுக்கு சங்கர் சேனலுக்கு போய் நீங்க விளம்பரம் குடுக்கலாமா? இவர் இப்ப அண்ணாமலை அவர்கள எப்படி விமர்சனம் பண்றாரு? இதுக்கு முன்னாடி தமிழக பாஜகவே ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணாரு. இதெல்லாம் விட பிரதமர் மோடி அவர்களோட தாயார எப்படிலாம் மோசமா விமர்சனம் பண்ணாருன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது அவரோட சேனலுக்கு போய் நீங்க விளம்பரம் குடுத்துருக்கீங்களே, உங்களெல்லாம் என்னதான் சொல்றது? நீங்க தெரிஞ்சு பண்றீங்களா? தெரியாம பண்றீங்களா? இது மாரி ஒரு தடவ குடுத்தா பரவால்ல. தொடர்ந்து இந்த விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நீங்க என்னதான் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு பாஜகவோட தொண்டர்கள் பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம். எப்பா இந்த மாரி விளம்பரம் குடுக்குறதெல்லாம் ஒரு தனிநபரோட தவறா கூட இருக்கலாம்ல. இதுக்கு எப்படி ஒட்டுமொத்த கட்சியுமே ப்ளேம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்கலாம். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் பாஜக இப்படி பண்ணலங்க. பல விஷயத்துல இதே மாரி தவறுகள தான் வந்து பண்றாங்க. இப்ப பாஜக கட்சியில ஒரு முக்கியமான பிரமுகரா இருக்கக்கூடியவர் தான் கல்யாணராமன் அவர்கள். அவர் வந்து தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள பயங்கரமா விமர்சனம் பண்றாரு. ஆனா கட்சி தலைமை வந்து அவர கண்டிச்சு எந்த நடவடிக்கையுமே எடுத்த மாரி தெரியல. நடவடிக்கை எடுக்கலனா கூட பரவால்ல. அவருக்கு ஒரு முக்கியத்துவத்த வந்து குடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. அவர வந்து ஒரு தேசிய ஊடகத்துக்கு அனுப்பி பாஜக சார்பா பேச வைக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது? அண்ணாமலை அவர்கள கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு சில பேரு கிளீனா டார்கெட் பண்றாங்க. அத பார்த்து நாங்க எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம். நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம்ன்னு சொல்லிட்டு, ஏன் இந்த மாரி இருக்கீங்க? அண்ணாமலை அவர்கள் உண்மையிலே தப்பு பண்ணாரு அப்டின்னா, அவர கட்சியில இருந்து தூக்கிட்டு போங்க. அத விட்டுட்டு அவர கட்சிக்குள்ளே வச்சுக்கிட்டு, இந்த மாரி டார்கெட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்களுக்கு தான் ஆப்பா மாறும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இங்க இருந்த பாஜகவ இப்படி கொண்டு போயிருக்காரு. அதே மாரி இப்ப இப்படி இருக்க பாஜகவ அண்ணாமலை அவர்கள ஓரங்கட்டியே இப்படி கொண்டு வந்துராதீங்க. நீங்க அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் குடுக்காம, அவர தொடர்ந்து டார்கெட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி பாஜகவோட ஆதரவாளர்கள்லாம் பயங்கர அதிருப்தியில வந்திருக்காங்க. இன்னும் வந்து அவர ஓரங்கட்டிட்டே இருந்தீங்க அப்டின்னா, பாஜகவோட நிலைமை ரொம்ப மோசமா வந்து போயிரும். தமிழகத்துல இதுக்கு முன்னாடி 3% கட்சியா தான் வந்திருந்தாங்க. இதுல இன்னும் குறைஞ்சு 1% ஓட்டு கூட பாஜக வாங்க முடியாம போற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிமேலாவது பாஜக இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.